வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். தலைப்புச் செய்திகள். மிஷன் சக்தி திட்டம் குறித்த பிரதமர் மோடியின் உரை தேர்தல் விதிமுறை மீறல் அல்ல, தேர்தல் ஆணையக்குழு அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி வடகிழக்கு மாநிலங்களில் இன்று தேர்தல் பிரச்சாரம். மக்கள் அளிக்கும் வாக்கு புதிய இந்தியாவுக்கானது. தெலுங்கானா பிரச்சாரத்தில் பிரதமர். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நித்தி ஆயோக்கிற்கு பதிலாக மீண்டும் திட்ட கமிஷன் உருவாக்கப்படும். ராகுல் காந்தி. தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளில் 845 வேட்பாளர்கள் போட்டி. 18 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 269 பேர் களம் காண்கின்றனர். சட்டம் ஒழுங்கை உறுதியுடன் பராமரிப்பதால் நாட்டிலேயே தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. திமுக ஆட்சியில்தான் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 617 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மு.க. ஸ்டாலின். சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா தென்கொரியா மோதல். விரிவான செய்திகள். விண்வெளியில் வலம் வரும் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை சோதனை திட்டமான மிஷன் சக்தி திட்டம் வெற்றியடைந்தது குறித்த பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பு தேர்தல் நடத்தை விதிமீறல் அல்ல என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை பிரதமர் எந்த வகையிலும் மீறவில்லை என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளை கொண்ட குழு புதுதில்லியில் நேற்று கூடி இந்த முடிவை அறிவித்தது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் அடுத்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கி மே மாதம் வரை 7 கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் பிரதமரின் அறிவிப்பு விதிமீறல் என பரவலான விமர்சனங்கள் எழுந்தன. இதையடுத்து தேர்தல் ஆணையத்தின் குழு அது குறித்து ஆலோசனை நடத்தி பிரதமரின் அறிவிப்பில் விதிமீறல் ஏதும் நடைபெறவில்லை என்றும் அதிகாரப்பூர்வ ஊடகத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூற இயலாது என்றும் தெரிவித்துள்ளது. மிஷன் சக்தி குறித்த பிரதமரின் உரை நேரலை அல்ல என்றும் செய்தி என்ற அடிப்படையிலேயே அந்த அறிவிப்பு ஒளிபரப்பு செய்யப்பட்டது என்றும் தூர்தர்ஷன், அகில இந்திய வானொலி உயரதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளதால் அரசு ஊடகத்தை தவறாக பயன்படுத்துதல் தொடர்பான விதிகள் இதில் பொருந்தாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் வாக்கு சேகரிக்கும் வகையில் பிரதமரின் உரை அமையவில்லை, விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவே இருந்தது என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விண்வெளியில் ஆயுத தாக்குதல் இல்லாமல் தடுப்பது என்ற இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை தொடர்ந்து நீடிக்கும் என உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அண்மையில் விண்வெளியில் வலம் வரும் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியிருப்பது எந்தவொரு குறிப்பிட்ட நாட்டிற்கும் எதிரானது அல்ல என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்த ஏவுகணையை உருவாக்கியுள்ள 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் அது எந்த ஒரு நாட்டிற்கும் எதிரானது அல்ல என இந்திய அரசு நிர்வாகம் அறிவித்திருப்பதாகவும் இந்தியாவின் தற்போதைய வெளியுறவுக் கொள்கை தொடரும் என உறுதியளிக்கப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யாவின் அறிக்கை தெரிவிக்கிறது. ஆயுத தடுப்பு நிலைப்பாட்டில் இந்தியாவும் ரஷ்யாவும் தொடர்ந்து நல்லுறவுகளை கடைபிடித்து வருவதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று பொலிவியா சென்றடைந்தார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாண்டா குரூஸ் விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவரை பொலிவியா அதிபர் ஈவோ மொரேல்ஸ் நேரில் வரவேற்றார். பின்னர் அந்நாட்டு முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையும் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசுத் தலைவர் இந்தியா, பொலிவியா நாடுகளுக்கிடையேயான இருதரப்பு உறவில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று குறிப்பிட்டார். பொலிவியா அதிபர் மற்றும் அந்நாட்டு உயர்மட்ட அதிகாரிகள், தொழிலதிபர்களுடன் குடியரசுத் தலைவர் பேச்சு நடத்த உள்ளார். இந்தியா பொலிவியா தொழில் கூட்டமைப்பு கூட்டத்திலும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொள்கிறார். பொலிவியா நாட்டிற்கு சென்றுள்ள முதல் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் என்பது குறிப்பிடத்தக்கது.
பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி ரூபாய் நிதி முறைகேடு செய்தது தொடர்பான வழக்கில் லண்டனில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் நீரவ் மோடிக்கு லண்டன் நீதிமன்றம் 2வது முறையாக ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது. பண மோசடி மற்றும் நிதி முறைகேடு தொடர்பான வழக்குகளில் சாட்சியங்களை மிரட்டும் சூழல் இருப்பதாலும் பிரிட்டனிலிருந்து தப்பிவிடுவார் என்பதாலும் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என இந்தியா சார்பில் வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்றுக்கொண்ட வெஸ்ட்மின்ஸ்டர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது. இந்தியாவில் அவருக்கு எதிரான வழக்கு முக்கிய கட்டத்தில் இருக்கும்போது அவர் அங்கிருந்து தப்பி வந்ததோடு மட்டுமன்றி வனுஆட்டு தீவில் குடியுரிமை கோரி விண்ணப்பித்திருப்பதால் அவரை நம்ப முடியாது என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். இனி வருவது தேர்தல் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று வடகிழக்கு மாநிலங்களில் தமது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் 2 மக்களவைத் தொகுதிகளுக்கும் அம்மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 11ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் பிரதமர் இன்று ஆலோ என்ற இடத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து உரையாற்றவுள்ளார். இதனைத் தொடர்ந்து அசாம் மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். தேஜ்பூரில் நடைபெறும் பிரச்சார பேரணியிலும் அவர் பங்கேற்கிறார். அசாம் மாநிலத்தில் ஏப்ரல் 11, 18, 23 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேச மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஆந்திர மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கர்னூலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் விசாகப்பட்டினம், சென்னை தொழில் வழித்தடம் மற்றும் ஐஐபி போன்ற நிறுவனங்கள் தொடங்கப்பட்டதுடன் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலம் மெஹ்பூப் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மக்களவைத் தேர்தலில் மக்கள் அளிக்கும் வாக்கு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான வாக்கு என்று கூறினார். அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்காக தாம் உண்மையாக உழைத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். தீவிரவாத அமைப்புகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஆதரவு அளிப்போரின் கரங்கள் தமது அரசால் கட்டப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்ட பிரதமர் அடிப்படை வசதி முதல் விண்வெளி வரையிலான துறைகளில் தமது அரசு சிறப்பான பங்களிப்பை அளித்து வருகிறது என்றார். कि देश के वैज्ञानिकों, देश की सेना, देश के नौजवानों के सामर्थ्य सबका आए दिन सुबह शाम अपमान करने लगे हैं. जब भारत आतंकियों पर कार्रवाई करता है, उन्हें घर में घुसकर मारता है, तो भी ये लोग सबूत मांगते हैं. காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் தற்போதுள்ள நித்தி ஆயோக் அமைப்பு கலைக்கப்பட்டு திட்ட கமிஷன் உருவாக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். இது தொடர்பாக டுவிட்டர் செய்தியில் அவர் நித்தி ஆயோக் அமைப்பை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் கலைக்கும் என்று கூறியுள்ளார். பிரபல பொருளாதார நிபுணர்கள் மற்றும் வல்லுநர்களை உள்ளடக்கிய 100 பேருக்கும் குறைவான ஊழியர்களுடன் திட்ட கமிஷன் ஏற்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் அரசால் கடந்த 1950ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட திட்ட கமிஷன் மோடி அரசால் நித்தி ஆயோக் என மாற்றப்பட்டது. முன்னதாக புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களின் குரலை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் அறிக்கை தனிநபரின் கருத்தாக இருக்காது என்று கூறிய அவர் புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கம், விவசாயிகளின் துயரத்திற்கு தீர்வு காணுதல், கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். வர்த்தகத்துறை வரி என்ற அரக்கனிடமிருந்து மீட்பதாகவும் சிறு மற்றும் நடுத்தர வணிகர்களுக்கு நியாயம் கிடைப்பதை உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். ஹரியானா மாநிலம் யமுனா நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் மற்றும் ஏழைகளின் நலன் மேம்பட பாடுபடும் என்றார். காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் குறைந்தபட்ச வருமான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் விவசாயிகள் நலன், ஏழைகள் நலன் ஆகியவை மேம்படுவதற்கு பாடுபடும் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்தார்.
தமிழகத்தில் மொத்தமுள்ள 39 மக்களவைத் தொகுதிகளிலும் மொத்தம் 845 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அடுத்த மாதம் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 845 வேட்பாளர்களில் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 42 வேட்பாளர்களும், குறைந்தபட்சமாக நீலகிரி தொகுதியில் 10 வேட்பாளர்களும் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கு நேற்று கடைசி நாள் என்பதால் மனுக்கள் திரும்பப் பெற்ற பின்னர் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழகத்தில் 18 சட்டப்பேரவை தொகுதிகளில் மொத்தம் 269 பேர் போட்டியிடுகிறார்கள். பெரம்பூர் தொகுதியில் அதிகபட்சமாக 40 வேட்பாளர்களும், குடியாத்தம் தொகுதியில் குறைந்தபட்சமாக 7 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். சட்டப்பேரவை இடைத்தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ், பிஜேபி போன்ற தேசிய கட்சிகள் ஏதும் போட்டியிடவில்லை. மாநில கட்சிகளும் சுயேட்சைகளுமே போட்டியிட்டுள்ளன. இறுதி வேட்பாளர் பட்டியலை அந்தந்த தொகுதி தேர்தல் அதிகாரிகள் நேற்று வெளியிட்டதன் அடிப்படையில் இந்த தகவல் தெரியவந்துள்ளது. புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் 18 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்படுவதால் நாட்டிலேயே அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, நெல்லிக்குப்பம், குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அஇஅதிமுக கூட்டணியான பாமக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டி அவர் பேசினார். மஞ்சக்குப்பம் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இது என்றும் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வளம் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு மக்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வெளிநாட்டு சக்திகளை முறியடிக்கவும் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கவும் பிஜேபி தலைமையிலான அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அகில இந்திய அளவில் நடத்தப்பட்ட ஆய்வில் நாட்டிலேயே அமைதி மாநிலமாக தமிழகம் திகழ்வது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், அதற்கு காரணம் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்படுவதுதான் என்றார். குடியரசுத் தலைவரிடமிருந்து சட்டம் ஒழுங்கு பராமரிப்பதற்கான விருது தமிழகத்திற்கு கிடைத்துள்ளது என்றும் கூறிய அவர், தமது அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 617 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது திமுக ஆட்சிதான் என்று அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். ராமநாதபுரத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், இந்த மாவட்டத்திற்கு கருணாநிதி தலைமையிலான அரசு நிறைவேற்றிய பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துக் கூறினார். திமுக தேர்தல் அறிக்கையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், கடலோர பகுதிகளிலும் நெருக்கடி மேலாண்மை மையங்கள் உருவாக்கப்படும், மீனவர்களுக்கென தனி அமைச்சரவை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பன உள்ளிட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கட்சி திமுக என்று மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அங்கம் வகித்த திமுக தமிழகத்திற்காக தொலைநோக்கு திட்டங்கள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ. பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். சேலம் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அஇஅதிமுக கூட்டணி இயற்கையான கூட்டணி என்றும் எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரம் மக்களிடம் எடுபடாது என்றும் கூறினார். காவிரி பிரச்சினைக்கு தீர்வு கண்டது அஇஅதிமுக தான் என்று தெரிவித்த அவர், சுனாமியாலும் பூகம்பம் வந்தாலும் அஇஅதிமுக அரசு மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். மத்தியில் பிஜேபி ஆட்சி மீண்டும் அமைந்ததும் நதிகளை இணைக்க தேமுதிக வலியுறுத்தும் என்று அந்த கட்சியின் பொருளாளர் பிரேமலதா கூறியிருக்கிறார். திருப்பூர் மக்களவைத் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் வாக்கு சேகரித்த அவர், அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று தெரிவித்தார். அனைத்து தொகுதிகளிலும் தங்களது கூட்டணி வெற்றி பெறும் என்று அவர் கூறினார். ஜிஎஸ்டியை மறுபரிசீலனை செய்வது, நதிகள் இணைப்பை வலியுறுத்துவது போன்ற தமிழகத்தின் நலன் சார்ந்த கோரிக்கைகளை மோடி தலைமையிலான பிஜேபி அரசு மீண்டும் அமைந்ததும் தேமுதிக வலியுறுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த அஇஅதிமுக அரசு தயங்குவது ஏன் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக நேற்று பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பாரிமுனையில் பொதுக்கூட்டத்தில் பேசினார். அஇஅதிமுக கூட்டணி தங்களுக்குத்தான் வெற்றி என்று தெரிவித்து வருகிறார்கள், அப்படியானால் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் ஒத்திவைத்தது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இப்போது மக்களை சந்தித்துள்ளவர்களை வாக்காளர்கள் கேள்வி எழுப்புவதாகவும் அவர் கூறினார்.
மத்திய ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் தொழில் வளர்ச்சியும் குறைந்திருப்பதாக பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். மத்தியில் ஆளும் பிஜேபி அரசின் கைப்பாவையாக தமிழகத்தில் அஇஅதிமுக அரசு நடைபெற்று வருகிறது என்று திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி குறை கூறியிருக்கிறார். தென்காசி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட சங்கரன் கோவிலில் நேற்று திமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர், தமிழர்களின் உரிமைகளை இப்போது மாநிலத்தில் உள்ள அரசில் இடம்பெற்றிருப்பவர்கள் தங்களின் பதவிக்காக மத்திய அரசிடம் அடமானம் வைத்துவிட்டதாக குறிப்பிட்டார். நாட்டின் காவலாளி என்று சொல்லிக் கொள்ளும் பிரதமர் ராணுவத்தினரை பாதுகாக்க தவறிவிட்டார் என்றும் கனிமொழி குறிப்பிட்டார். தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஏழை மக்கள் வாழ்வாதாரத்திற்காக ஆண்டிற்கு 72,000 ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்திருப்பது நாட்டில் வறுமையை போக்கும் நடவடிக்கை என்று அகில இந்திய காங்கிரஸ் செயலாளரும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளருமான சஞ்சய் தத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பதவியை காப்பாற்றிக் கொள்ளவும் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிக்கவுமே மத்திய பிஜேபியுடன் அஇஅதிமுக கூட்டணி ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தொலைநோக்கு திட்டங்களுடன் கூடிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார். குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 9,000 ரூபாய் வழங்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தில்லியில் நேற்று தேர்தல் அறிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டது. அதில் விவசாயிகளுக்கான கடன்கள் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், விவசாய தொழிலாளர்களுக்கு தனிச்சட்டம், வேளாண்மை துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை என்று பல திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்ட வேலை நாட்கள் 200 நாட்களாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், அதற்கான ஊதியத்தை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் டி ராஜா வெளியிட்டார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளிடையே மதர்சார்பற்ற தன்மை மைய கருத்தாக உள்ளதென தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அலங்கோல ஆட்சிகளை அகற்றுவோம் என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய KS அழகிரி, மதம், சாதி அடிப்படையில் செயல்பட்டால் நாடு சிதறிவிடும் என்பதாலேயே மகாத்மா காந்தி இந்தியாவை மதசார்பற்ற நாடாக அறிவித்தது நினைவு கூர்ந்தார். சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த பலர் சிறையில் அடைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், ஆனால் பிஜேபியை சேர்ந்த ஒரு தலைவர் கூட சிறை செல்லவில்லை என்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய KS அழகிரி, தேர்தல் பிரச்சாரத்திற்காக ராகுல் காந்தி தமிழகம் வரும் தேதி இன்னும் முடிவாகவில்லை என்றார். தமிழகத்தில் அஇஅதிமுக பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையத்தால் முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக சார்பில் TKS இளங்கோவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் TK ரங்கராஜன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இனி சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். வருமான வரி அலுவலகங்கள் வழக்கம் போல் இன்றும் நாளையும் செயல்படும் என்று சென்னை முதன்மை தலைமை வருமான வரி கூடுதல் ஆணையர் R. இளவரசி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2018-19 நிதியாண்டிற்கான தாமதிக்கப்பட்ட மற்றும் திருத்தம் செய்யப்பட்ட வருமான வரி படிவங்களை தாக்கல் செய்வதற்கு நாளை கடைசி நாள் என்பதால் வரி செலுத்துவோர் வசதிக்காக இந்த 2 நாட்களிலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வருமான வரி அலுவலகங்களும் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வனப்பகுதியில் ஏற்படும் தீயிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. ஆசியா மரியம் தெரிவித்துள்ளார். தங்கள் பகுதிக்குள் தீ பரவாமல் தடுக்க கிராமத்தை சுற்றியுள்ள காய்ந்த இலை சருகுகளை அப்புறப்படுத்தி 18 அடி அகலத்திற்கு காப்பு காடுகளை ஒட்டி தீத்தடுப்பு வளையத்தை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கொல்லிமலைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை தூக்கி எறியக்கூடாது எனவும், மீறுபவர்கள் மீது கிராம வனக்குழுக்கள் மற்றும் வனத்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் ஆடி தேரோட்ட திருவிழா தொடங்கியது.
ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள தேரோட்டத்தின் துவக்கமாக 350 டன் எடையுடன் 96 அடி உயரம் கொண்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆழித்தேரில் தியாகராஜர் எழுந்தருள பூஜைகள் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் மற்ற 4 தேர்களிலும் எழுந்தருளியுள்ள விநாயகர், வள்ளி தெய்வானி சமேத சுப்பிரமணியர், கமலாம்பாள், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். சீனா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சீன தலைநகர் பீஜிங்கில் மீண்டும் தொடங்கியது. சீன நாட்டின் துணைத் தலைவர் லியூ ஹி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளான ராபர்ட் லைட்சிகர், ஸ்டீவன் மியூச்சினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடங்கி வைத்த இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க பொருட்களை சீன சந்தையில் அதிக அளவில் விற்கவும், அறிவுசார் சொத்துரிமையை பாதுகாப்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு அதிகாரிகளும் பல சுற்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நேபாள நாட்டில் முதலீடு செய்ய உலக முதலீட்டாளர்களுக்கு அந்நாட்டு பிரதமர் KP சர்மா ஒலி அழைப்பு விடுத்துள்ளார். தலைநகர் காட்மாண்டுவில் நேபாள் முதலீட்டு மாநாடு 2019 தொடங்கி வைத்து பேசிய அவர் முதலீட்டுக்கான சூழல் நிலவி வருவதாக தெரிவித்துள்ளார். குறைந்த வளர்ச்சி நாடு என்ற நிலையிலிருந்து அடுத்த 5 வருடத்திற்குள் 88 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீட்டை பெறுவதே தனது உடனடி நோக்கு என்றும் கூறினார். இந்தியா உட்பட 40 நாடுகளிலிருந்து 600க்கும் அதிகமான முதலீட்டாளர்கள் இந்த 2 நாள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது தொடர்பான பிரதமர் தெரசா மேவின் ஒப்பந்த வரைவு அந்நாட்டு நாடாளுமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் பிரதமர் தெரசா மே கொண்டு வந்த இந்த தீர்மானம் 3வது முறையாக பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்துள்ளது. அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் மக்கள் சபையான காமன் சபையில் தெரசா மேயின் தீர்மானத்திற்கு எதிராக 344 பேரும் ஆதரவாக 286 பேரும் வாக்களித்தனர். தாம் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்தால் பிரதமர் பதவியிலிருந்து விலகிக் கொள்ளவும் தயாராக இருப்பதாக தெரசா மே தெரிவித்த போதும் அவரது கன்சர்வேட்டிவ் கட்சியினரே தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மலேசியாவின் இப்போ நகரில் நடைபெற்று வரும் சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் இந்திய அணி போலந்து அணியை 10-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் முதல் பாதியில் 6-0 என்ற கோல் கணக்கில் முன்னணியில் இருந்த இந்திய அணி இரண்டாம் பாதியில் மேலும் 4 கோல்கள் போட்டு 10-0 என்ற கோல் கணக்கில் dari pasukan India dan gol kedua yang begitu mudah dilakukan bagi IPL 20 ஓவர் போட்டித் தொடரில் ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி. டாஸ் வென்று முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 198 ரன் எடுத்தது. அந்த அணியின் சஞ்சு சாம்சன் ஆட்டமிழக்காமல் 102 ரன் எடுத்தார். ரஹானே 70 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இதையடுத்து 199 ரன் என்ற கடினமான இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 19 ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்து 201 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் டேவிட் வார்னர், ஜானி பெர்ஸ்டோவ் சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தினர். வார்னர் 69 ரன்கள் குவித்தார். ஜானி 45 ரன் எடுத்து வெளியேறினார். IPL தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெறுகின்றன. மொஹாலியில் மாலை 4 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் பஞ்சாப், மும்பை அணிகள் மோதுகின்றன. இரவு 8 மணிக்கு தில்லி ஃபெரோஷா கோட்லா மைதானத்தில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் தில்லி அணியும் கொல்கத்தா அணியும் மோதுகின்றன. இனி வருவது வானிலை.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 தினங்களுக்கு வறண்ட வானிலையே நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று இயல்பான வெப்பநிலைக்கு அதிகமாக 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை இருக்கும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை காலை நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் பகல் நேரத்தில் வானம் தெளிவாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. ஆண்டுதோறும் வாஷிங்டனில் நடைபெறும் தேசிய செரி பூக்கள் திருவிழாவை காண சுற்றுலா பயணிகள் பலர் வந்த வண்ணம் உள்ளனர். யோஷினா செடிமரங்கள் முழுவதுமாக பூத்து குலுங்க இன்னும் சில நாட்கள் இருப்பினும் டைட்டில் பேசினில் இந்த மரங்கள் ரோஸ் மற்றும் வெள்ளை மலர்களால் பூத்து குலுங்குகின்றன. 1912ஆம் ஆண்டு டோக்கியோ மேயர் 3000 செரி மரங்களை பரிசாக அளித்ததை குறிக்கும் வண்ணம் இந்த விழா நடைபெறுகிறது. வாஷிங்டனில் ஸ்மித்சோனியன் தேசிய வனப்பூங்காவில் உள்ள மேஜியாங் பாண்டா கரடிக்கு செயற்கை கருவுற்றல் செலுத்தப்பட்டது. கருவுற தயாராக உள்ளதை இந்த பாண்டா கரடி தன் நடவடிக்கைகள் மூலம் வெளிப்படுத்தியதை அடுத்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த பாண்டா கரடி ஏற்கனவே 3 குட்டிகளை ஈன்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. பெக்ரின் நாட்டில் நடைபெறும் கிராண்ட் பிரீ பயிற்சி ஓட்டத்தில் ஜெர்மன் நாட்டின் செபாஸ்டியன் வெட்டல் புதிய ஓட்டுநரான சார்லஸ் லெரிக்கை விட 0.035 நொடிகளில் வேகமாக கடந்து முன்னேறினார். 4 முறை பட்டம் வென்ற இவர் முதல் 2 நாள் பயிற்சியில் பின்னடைவை சந்தித்திருந்த போதும் நேற்று நடைபெற்ற பயிற்சி போட்டியில் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது பத்திரிகை செய்திகள். மது அருந்திவிட்டும் செல்போனில் பேசியபடியும் வாகனங்களை ஓட்ட வேண்டாம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வாகன ஓட்டிகளிடம் இருகரம் கூப்பி உருக்கமான வேண்டுகோள். தினத்தந்தி. மெட்ரோ ரயில் இயக்க நேரம் இன்று முதல் அதிகாலை 4:30 மணி முதல் இரவு 11 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். தினமணி. பணப்பட்டுவாடாவை முழுமையாக தடுக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு தேவை என தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கோரிக்கை. தினமலர். வேட்பாளர்களின் குற்றப்பின்னணி விவரங்களை தெரிவிப்பதில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மீறப்படுவதாக தொடுக்கப்பட்ட மனுவில் மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். தினகரன். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கியது. தீக்கதிர். மக்களவைத் தேர்தலில் 50% வாக்குகளை விவிபேட் கருவிகளின் ஒப்புகை சீட்டுகளுடன் சரிபார்த்தால் தேர்தல் முடிவுகள் வெளியாவதில் 6 நாட்கள் தாமதமாகும். உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிஷன் சக்தி திட்டம் குறித்த பிரதமர் மோடியின் உரை தேர்தல் விதிமுறை மீறல் அல்ல, தேர்தல் ஆணையக்குழு அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி வடகிழக்கு மாநிலங்களில் இன்று தேர்தல் பிரச்சாரம்.
மக்கள் அளிக்கும் வாக்கு புதிய இந்தியாவுக்கானது. தெலுங்கானா பிரச்சாரத்தில் பிரதமர். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நித்தி ஆயோக்கிற்கு பதிலாக மீண்டும் திட்ட கமிஷன் உருவாக்கப்படும். ராகுல் காந்தி. தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளில் 845 வேட்பாளர்கள் போட்டி. 18 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 269 பேர் களம் காண்கின்றனர். சட்டம் ஒழுங்கை உறுதியுடன் பராமரிப்பதால் நாட்டிலேயே தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. திமுக ஆட்சியில்தான் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 617 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மு.க. ஸ்டாலின். சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா தென்கொரியா மோதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.